ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் பண்ண டாக்ஸ் ஏர்ட்ராப்பை வந்து நீங்கள் யூஎஸ்டியாக செல் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த யூஎஸ்டியை வந்து நீங்கள் எப்படி இந்தியன் ருப்பீஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நீங்கள் செல் பண்ணலனா லைக் நியூஸ் யாருக்கா செல் பண்ண தெரிலனா நான் ஆல்ரெடி வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். 2 டேஸ் ஆச்சு போஸ்ட் பண்ணி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா பைபிட் இல்லை பினான்ஸு இல்லை மேக்ஸிமம் பிட்ஜெட் இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் விட்ரா பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ்குள்ளே போய் நீங்கள் செல் பண்ண தெரிலனா நியூ யூசர்ஸ் வந்து லைக் நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ பார்த்தீங்கன்னா 2 டேஸ் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஹவ் டு செல் டாக்ஸ் காயின் ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி செல் பண்ண ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறது தான் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். டிஸ்கிரிப்ஷன் டேம் சேனல் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணுற எக்ஸ்சேஞ்ச் எது பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஜியோடெஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் நம்மளோட யூஎஸ்டியை வந்து நம்ம ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை தவிர இன்னும் சில எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா மூடெக்ஸ்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அப்புறம் காயின் டிசிஎக்ஸு, சன் கிரிப்டோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஜியோடெஸ் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் மற்ற எக்ஸ்சேஞ்ச் கம்பேர் பண்ணுறப்ப யூஎஸ்டி ப்ரைஸ் வந்து பெட்டராக இருக்கும் இதில் உங்களுக்கு. ஸோ இதை மூடெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜியோடெஸோட லைக் ஒரு டூ ருபீஸ் டாலருக்கு வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் காயின் டிசிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜியோடெஸ் ப்ரைஸ் தான் இருக்கும். ஆனால் காயின் டிசிஎக்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக தெரியும். ஏன்னா அதில் வந்து நீங்கள் உங்களோட ஓன் எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட் வந்து மட்டும் தான் டெபாசிட் பண்ணணும். மற்ற வேறவங்க அக்கௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அந்த டெபாசிட்டான ஸ்க்ரீன்ஷாட்டு, அவங்களோட பேனு அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஜியோடெஸ்க்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ அதான் ஜியோடெஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது ஜியோடெஸ். உங்களோட பைபிட் ஆகட்டும் இல்லை பினான்ஸு, பிட்ஜெட்டு இதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக யூஎஸ்டி விட்ரா பண்ணுறதா இருந்தால் எத்தேர்ம் நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 கிட்ட சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ வேறு நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லைக் பிஎன்பி செயின் இல்லை ஆர்பிட்ரம் இல்லை டிஆர்எக்ஸ் இந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரானை கன்வெர்ட் பண்ணி எடுத்து போயிடுறீங்க. ஸோ உங்களோட யூஎஸ்டி வந்து ட்ரானை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இருக்கிற யூஎஸ்டி லைக் நீங்கள் TRX/USDT பே சர்ச் பண்ணிட்டு ட்ரான் வந்து பை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ யூஎஸ்டி விட்ரா பண்ணணுமோ அவ்வளோ ட்ரான் வந்து பை பண்ணிக்கோங்க. பை பண்ணிவிட்டு ஜியோடெஸ்க்குள்ளே டேஷ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜியோடெஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி கேஒய்சி வெரிஃபை பண்ணி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 1/2 ஹவர்லேயே இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும். ஸோ டேஷ்போர்டுக்குள்ளே போனீங்கன்னா ட்ரான் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் அந்த சர்ச்சில். ஸோ ட்ரான் சர்ச் பண்ணிட்டு நெட்வொர்க் வந்து லைக் TRX அப்புறம் பிஎஸ் இருக்கும், பினான்ஸ் ஸ்மார்ட் செயின். ஸோ ட்ரான் TRX நெட்வொர்க் செட் பண்ணிட்டு லைக் அந்த கெட் அட்ரஸ் வந்தீங்கன்னா டெபாசிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அட்ரஸை காப்பி பண்ணிட்டு பினான்ஸுக்கு வந்துட்டு TRXை வந்து விட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ TRX மேலே கிளிக் பண்ணி விட்ரா ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸை பேஸ்ட் பண்ணால் நெட்வொர்க் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிடும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக நெட்வொர்க் வந்து செலக்ட் ஆகணும்னா நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்ரஸை பேஸ்ட் பண்ணால் நெட்வொர்க் வந்து TRC20 வந்துருச்சு. ஸோ நெட்வொர்க் வந்து கரெக்டாக போடுங்க. நீங்கள் ராங் நெட்வொர்க்கு விட்ரா பண்ணிட்டீங்கன்னா மொத்த காயின்ஸும் லாஸ்ட் ஆகிரும். உங்களால் ரிகவர் பண்ண முடியாது. ஸோ நெட்வொர்க் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் அட்ரஸ் 1க்கு 2 டைம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறமா விட்டாதீங்கன்னா உங்களோட ஓடிபி வரும். குளோ தென்னிகேட்டர் இல்லை மெயில் எது தந்துருக்கோ அவங்க ஓடிபி வரும். ஸோ ஓடிபி என்ற உடனே உங்களுக்கு வந்து லைக் விட்ரா சக்ஸஸ் ஆயிரும். அப்புறம் ஜியோடெஸ் வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து TRX டெபாசிட் ஆகிரும் 2 மினிட்ஸில். ஸோ ட்ரேடுக்கு வந்துட்டு ட்ரான்/INR பேர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே செல்லுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் அந்த ட்ரேட்ஸ் போயிட்டுருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர். ஸோ அது மேலே தான் நீங்கள் லைக் கிளிக் பண்ணி செல் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த க்ரீனில் வந்து ஸோ க்ரீன்னா லைக் பை பண்ணுறாங்க. ஸோ அவங்க பை பண்ணவங்க தான் நம்ம போய் செல் பண்ண முடியும். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அந்த பையில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ ட்ரான் செலக்ட் பண்ணுமோ அந்த குவான்டிட்டி வந்து அங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1% வந்து மேக்கர் அண்ட் டேக்கர் ஃபீ போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கேயே போட்டிருப்பாங்க. ஸோ 0.4% மேக்கர் டேக்கர் ஃபீ. ஸோ இது ஒரு 1% கிட்ட போகும். அதுக்கப்புறமா நீங்கள் செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா TDS போகும். ஸோ பார்த்தீங்கன்னா செல்லும் ஆப்ஷன் தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் செல் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து TDS போகும். ஸோ ஒரு டைம் நீங்கள் செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா TDS போயிட்டு இருக்கும். ஸோ செல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கேன்சல் அப்புறம் அக்செப்ட்னு கேட்கும். ஸோ அக்செப்ட் வந்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கம்ப்ளீட் ஆன அப்புறமா மறுபடியும் டேஷ்போர்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே விட்ரா ஆப்ஷன் இருக்கும். ஸோ விட்ரா ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிற பேங்க் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட IFSC அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து என்டர் பண்ண சொல்லும். உங்களோட அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அப்புறம் லிமிட் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 lakh வரைக்கும் உங்களால் விட்ரா பண்ண முடியும். ஸோ உங்களோட அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ விட்ரா பண்ணணுன்னு. ஸோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் தந்தீங்கன்னா ஓடிபி உங்களுக்கு கேட்கும். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 மினிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ எவ்வளோ தான் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதை தவிர நீங்கள் மூடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதோட ஒரு 2 to 2.5 rupees கம்மியாக இருக்குது. ஸோ இதை தவிர வேறு இப்போ வாசெக்ஸ்லேயும் உங்களால் லைக் டெபாசிட்டெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த ஹேக் ஆனதுனால வாசெக்ஸும் டெபாசிட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஜியோடெஸ் யூஸ் பண்ணிக்கிறது நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ அந்த வீடியோ வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா எதாவது நீங்கள் மெயினாக வித்ட்ரா பண்ணும்போது கரெக்டாக வித்ட்ரா பண்ணிக்கோங்க. ராங்காக வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் மொத்த டோக்கன்ஸும் லாஸ்ட் ஆயிரும். கிரிப்டோவில் ராங்காக வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ரிகவரே பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்சேஞ்ச் டு இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்கள் மூவ் பண்ணும்போது கரெக்டாக வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அட்ரஸ், நெட்வொர்க் எல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணால் லைக் பண்ணிட்டு உங்கள் கிரிப்டோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் வாட்சிங்ஸ் வீடியோ நண்பா. பாய்.